போட்டா பிச்சை டச்சு போன்ல டச்சு பண்ணி ஈச்சு கொடுப்பேன் நீ மூணுல போட்டா பிச்சை டச்சு போன்ல டச்சு பண்ணி ஈச்சு கொடுப்பேன் நீ மூணுல தள்ளி தள்ளி போவாதம்மா இல்லை இல்லை நம்ம கல்யாணத்தை என்ன வச்சுக்கலாம் சொல்லு சொல்லு தள்ளி தள்ளி போவாதம்மா இல்லை இல்லை நம்ம கல்யாணத்தை என்ன வச்சுக்கலாம் சொல்லு சொல்லு. ஆம்பளை ஒரு போட்டா பிடிச்சி ஃபேஸ்புக்கில் போட்டால் ஒரே லைக் வர்றதில்ல. ஒரு நாள் ஒரு பீஸ் இருந்தால் 2000 ரூபாய்க்கு ஈயாட்டம் முக்கியது. நாம்பளும் காஸ்ட்லியான ஒரு ஃபிகரை பார்க்குறோம், கரெக்ட் பண்ணுறோம், மாமனார் வீட்லேயே செட்டில் ஆகிறோம். பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. சொல்லி பார்க்கலாம், என்ன மீறி போனால் செருப்புகள் அடிப்பா. நாம் என்ன அவமானம் நேத்தாப்படுறோம். மேடம் நம்ம அட்ரஸ் சொல்லுங்களேன். அட்ரஸா எதுக்கு சொல்லுங்க, சொல்கிறேன். அட்ரஸ்லாம் சொல்ல முடியாது. சரி, உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு வெக்கமாக இருந்தால் உங்கள் அட்ரஸ் தான் சொல்லுங்கள். ஒரு பொம்பளை அட்ரஸ் கேட்குறியோ, உனக்கு வெக்கமா இல்லை? அதுதான் பிரச்சனைன்னா உங்கள் அப்பா அட்ரஸ் கூட கொடு, ஒரு பிரச்சனையும் இல்லை. எதுக்கு அட்ரஸ்? முதல்ல அதை சொல்லிய விஷயத்த. அதுதான் இந்த பாட்டை முழுசா போட்டு தொலைங்கன்னா அந்த பிள்ளை கேட்க மாட்டேங்குது. தங்கம், நான் உன்னை எப்படியும் உன் பின்னாடியே சுற்றணும்னா ஒரு 6 மாதம் அவன் ஊட்ட கண்டுபிடிக்கிறதுக்கு. நீயே சொல்லிவிட்டின்னு வச்சுக்க, தானாருன்னு காத்தால எனக்கு எதுக்குயா? என்ன போ நீ இங்க பார், நான் உன்னை லவ் பண்றேன். ஐ லவ் யூ. பொசிஷனே சரியில்லையே. நீ நீ என்ன லவ் பண்றியா? பின்ன சாக்கா கூற எதுக்கு சாக்கா வர? ஓ, நீங்க கதாநாயகனே கழட்டீங்களோ? நீ நீ எப்படி என்ன லவ் பண்ணலாம்? பெருத்த அவமானம் எனக்கு. ஐயோ, ஏன் நம்மள பண்ணக்கூடாது? நான் மனசு தாண்டி. ஏய், நான் யார் தெரியுமா? யார் தெரியுமா? தெரியலன்னு தான் சாமி கேட்கறேன். தெரிஞ்ச அட்ரஸ் கூட தெரியுமா? யார் தெரியுமா? எதுக்கு பாவாடையில உதற நீ? தெரியலன்னு தான் கேட்கறேன். அட்ரஸ் கூட காத்தால டான வந்து நிப்பேன். எங்க அப்பா யாருன்னு தெரியுமா? ஆடா, அந்த சனின்னு தான் தெரியலங்கிற சொல்லு. வேண்டாம், ஒழுங்கா ஓடி போயிரு. அதெல்லாம் முடியாது. நான் லவ் பண்றதுன்னு ஃபிக்ஸ் ஆயிட்டேன். ஏய், என்னை பார்த்தா எப்படி இருக்கு உனக்கு? மத்தியானம் பார்த்தேன், கொஞ்சம் டல்லா தெரிஞ்ச. ரெண்டு படி பவர் பூசி இருக்குது. கும்முனுக்குறியா? படாரு முடிவு சொல்ல. நீ ஓகே இல்லைன்னா நான் அதற்கும் போறேன். ஏன் நீ வந்து என்ன எப்படி சாவடிக்கிற? தயவு செஞ்சு நீ கிளம்பி. மேட்ச் அண்ட் மேட்ச் பாத்தியா? படிச்ச படிப்பெல்லாம் மறந்து போயிரும் போல. ரவீனா, ரவீனா வாங்க வாங்க, உங்களை தான் சொல்லிட்டு என்னன்னா இந்த பக்கம் அதுப்பா சொல்லு. இந்த பிள்ளைய லவ் பண்ணலான்னு இருக்கிறேன். என்னது? அவன் மாட்டேங்கிறான். பார்த்து பேசி கரெக்ட் பண்ணி விட்டு. என்னது லவ் பண்றியா? ஐயோ, நான் போய் பேசி கரெக்ட் பண்றதா? நோ, நான்லாம் போக மாட்டேன். போன வருஷம் இதே ரவீந்திர தான் உங்களுக்கு லவ் செட் பண்ண. அப்போ இனிச்சுதா பேசி விட்டு போ. என்ன ரவீனா பழசையெல்லாம் பேசிக்கிட்டு? அங்க பாரு, நீ எப்படி தனுஷ் மாதிரி அழகா இருக்க. உனக்கு உன் அழகுக்கு அந்த புள்ள மேட்ச் ஆகாது. நீ போய் பேசி வேண்டான்னு சொல்ல. ஆனா இத்தனை போயெல்லாம் பேசாத. லைட் எல்லாம் லைட் ஆஃப் ஆகுது. ஏய், அவளுக்கு என்னையா நல்லா கிளு பங்களா நாயாட்டு இருக்கிறா. அது மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி, மைலேஜ் வராது. மைலேஜ் இல்லைன்னா கார்பரேட்டர் நான் மாத்திக்கிறேன். அந்த ஆணையை நான் பிடிக்கிறேன். நீ ரெடிமேட் பண்ணி விட்டு போ. ரவீனா, நமக்கேத்த மாதிரி ஒரு நல்ல நாட்டு நாயா பாத்துக்கலாம். வாழ்ந்தா பங்களா நாய் தான். ஐயா, இந்த பொண்ணுதான் வேணும். என்ன அவளே ஓகே மாட்டது, நீ வேணாங்கிற? எப்பா இரு, நான் பேசி பாக்குறேன். பேசி பாரு, பேசி பாரு. இங்க பாரு, எட்டு பேசு. நம்பால கை வெட்டி விடுவேன். சரி சரி, இங்க போயிட்டுமா? அப்படி என்ன பேசு. ஏமா பொண்ணு, என்ன இந்த பையன் பாரு, ரொம்ப நல்ல பையன். பார்க்கவும் தனுஷ் மாதிரி இருக்கான்ல. என்ன சொன்ன? தனுஷ் மாதிரி. அதனால பார்த்து ஏதாவது செய்ய. என்ன செய்யறது? லவ் பண்ணு. அப்படி சொல்லியா? செய்யல கொலை பண்ணி விடுவாங்க. லவ் பண்ணுன்னு தான் சொல்றேன். என்ன சொன்ன? இன்னொரு தடவை சொல்லு. அட, நீயும் லவ் பண்ணு. தங்கச்சி எதுக்கு அண்ணன் போட்டு அடிக்கிற? தங்கச்சியா? இல்ல, லவ் பண்றேன்ன. இல்லையா, அவன் முரட்டா, அவன் ஆள் முரட்டாளாகிறான். நீ குத்துக்கு அவன் பல வருஷமா வாங்கிட்டு போனாட்டு. டேய், இதுக்கு தான் சொன்னேன். இப்போ உனக்கு திருப்தியானா? என்ன அடி வாங்க வச்சிட்டியே? லவ்வரா? 3 வருஷமா லவ். சரி சரி, இந்த இழைக்காதுக்கிறியா? அவ குத்துக்கு நீ இழைச்சிருக்கணுமே. அது தங்கச்சி, அப்பா கேட்டது சொல்லுப்பா. அப்பாவும் நானும் ஆதி காலத்து ஃப்ரெண்டு. பாத்துமா? சரிங்க அண்ணா, போயிட்டு வாங்க. சரி அண்ணா.
போயிட்டு வாங்க. என்னத்தான் மேட்சுக்கு மேட்ச் போட்டா தான் என்ன ஆகுது? சுதா, என்ன சொல்லுங்க. என்ன கோவமா? இன்னைக்கு என்னங்க உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு வந்தேன். நீங்க என்னன்னா அந்த நாள் கூட சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கீங்க. அட சும்மா உங்க நான் கலாட்டா பண்ணலான்னு தான் வந்தேன். சரி கிட்ட வா. சொல்லுங்க. கிட்ட வா. உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். புதுசா ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு, கரெக்டா? ஏய், உனக்கு எப்படி தெரியும்? எங்க வீட்ல இந்த பிரச்சனை தான் அதிகமா பேசிட்டு இருக்காங்க. அப்படியா? என்ன பேசிட்டாங்க சொல்லு. எங்க அண்ணன் உங்க மேல செம்மையா கோவத்துல இருக்காரு. ஏங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அதுக்கு நீ ஏன் பயப்படுற? இல்ல எங்க அண்ணன் உங்களை ஏதாவது செஞ்சிருவாருன்ற அந்த பயம் தான் எனக்கு. பைத்தியம் மாதிரி பேசாத. இங்க பாருங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாது. எங்க அண்ணன் கொலை பண்ற அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ உங்களை தான் சொல்றாருன்னு பயமா இருக்குங்க. ஏய், லூஸ் மாதிரி கற்பனை பண்ணிட்டு இருக்காத, சரியா? அப்படிலாம் எதுவும் நடக்காது. நீ போ. இல்ல அந்த பயம் எனக்கு அதிகமா இருக்கு. நான் உங்கள்கிட்ட ஒன்று சொன்னா நீங்க எனக்கு சண்டைக்கு வரக்கூடாது. சரி, சண்டைக்கு வர மாட்டேன் சொல்லு. சத்தியம்? சத்தியமா சண்டைக்கு வரல சொல்லு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? கல்யாணமா? இப்ப வா. இல்ல அப்புறம் பார்த்துக்கலாம். அதுல கல்யாணம் பண்ணா இப்ப பிரச்சனை வரும். நீங்க யார்கிட்டையும் எதுவும் பேச வேண்டாம், நம்மளே கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்புறம் கல்யாணம் எப்படி நடக்கும்? யாருக்கிட்டையும் பேசாம என்னை கூட்டிட்டு போய் நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. எது? திருட்டு கல்யாணமா? ஏய், அதெல்லாம் முடியாது. எங்க வீட்ல சொல்ல வேண்டாங்க, உங்க வீட்ல மட்டும் சொல்லிக்கலாம். ஏய், அதெல்லாம் இப்ப என்னால முடியாது.